கண்டவனே. இடங்களில் துறக்கிட்ட பொழுதிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. பாதம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார். அன்னையின் அன்புமிகு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast, Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்கு சென்றாலும் அடையாளம் கேட்கும் காலம் இது. நாம் இருப்பது தவக்காலம். ஆதார் அட்டை என்ற ஒரு அடையாளம் இருந்தால் நாம் எங்கிருந்து வருகிறோம், எந்த பின்னணியில் இருக்கிறோம் என்பதை அரசாங்கம் தெரிந்து கொள்கிறது. பாஸ்போர்ட் என்ற கடவுச்சீட்டு ஒரு அடையாளம். இவ்வாறு நமக்கென்று ஒரு சில அடையாளங்கள் இருந்தாலும் ஆன்மீக வாழ்வில் ஒரு அடையாளத்தை தேடுகின்றோம். அதுபோன்று அந்த காலத்திலும் அடையாளத்தை ஆண்டவரிடம் கேட்டார்கள். அவரே ஒரு அருள் அடையாளமாக அவர் செய்தவர்களை கண்டும் காணாமல் இருந்தார்கள், கேட்டும் கேளாமல் இருந்தார்கள், நம்பியும் நம்பாமல் இருந்தார்கள். ஆகவேதான் அவர் இந்த சமுதாயத்தை எதற்கு ஒப்பிடுவேன் என்று கூட சொல்லுவார். யோனா என்பவருடைய அடையாளத்தை, அவருடைய போதனையை கேட்டு மனம் மாறிய மக்கள். சாலமோனுடைய ஞானம் ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. இவர்களை விட மிகவும் பெரியவர் இயேசு மகான். அவருடைய அருள் அடையாளம்தான் இன்று நாம் அனுபவிக்க இருக்கின்ற இந்த திருப்பலி. திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்குறைகள் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியாடு புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மக்களின் இறை பற்றை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். தவ முயற்சியால் தங்கள் உடலை அடக்கி ஆளும் அவர்கள் நற்செயலின் பயனால் தங்கள் மனதை புதுப்பித்துக் கொள்வார்கள். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஒரு ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுவதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடு செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும், நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளினின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 51. பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பது இல்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் மற்று போகும்படி என்னை தூய்மை படுத்தி அருளும். உள்ளத்தை
கடவுளே தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையின் அருள்மிகு பக்தர்களே, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் என்று ஆண்டவர் கூறுகின்றார். தீய தலைமுறையினராக இருப்பதால் தான் இந்த தபசு காலத்தில் மனம் மாற வேண்டும் என்ற ஒரு அழைப்பு அடிக்கோட்டிட்டு காட்டப்படுகிறது. தீய தலைமுறையினர் ஆங்காங்கே இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள்.
நாம் மனம் மாறுவதுதான் அவசியம். அந்த மனமாற்றத்திற்கான அழைப்பு இது. இயேசு செய்ததெல்லாம் மனம் மாற்றம், மதம் மாற்றம் கிடையாது. அவருடைய வாயில் மதம் வந்ததே கிடையாது, மனம்தான் வந்தது, உள்ளம்தான் வந்தது. தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். அந்த யோனா என்பவரை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். அவர், யோனா என்றாலே புறா என்று பொருள். முதல் வாசகத்தில் யோனா, நினிவே நகர மக்கள், கடவுள் சித்தரிக்கப்படுகிறார்கள். நற்செய்தியில் சாலமோன், யோனா, இயேசு. முதலில் நினிவே நகர மக்கள் தீய தலைமுறையினராக இருந்தார்கள். அந்த நிகழ்வுக்கும் ஆண்டவர் நடந்த காலத்துக்கும் 700 ஆண்டு வித்தியாசம். இயேசு பிறப்பிற்கு முன்பாக 6ஆம் நூற்றாண்டு, அதாவது 722-32 ஆண்டுகளிலே நடந்த ஒரு நிகழ்வு இது. அப்பொழுது நடந்த நிகழ்வு, அந்த மக்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, அதில் மாற வேண்டும், இல்லை என்றால் அவர்களை அழிப்பேன் என்று கடவுள் கூறுகின்றார். அந்த மனமாற்ற செய்தியை நீ சென்று போதித்து அவர்களை மனமாற்று என்று ஆண்டவர் அவருக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அவர் ஏற்க மறுக்கின்றார். இவங்கள்ட்ட போய் எவன் பேசுவான்? சொன்னா கேட்க மாட்டான். தவறு செய்பவர்கள் ஒரு தலைமுறை ஆகிவிட்டால் சொல்வதை கேட்க மாட்டார்கள். அவன் என்ன பெரிய கூட்டம் ஆகிட்டான் இல்லையா, எல்லாரும் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கான்ல, அதனால் அவங்க அதை மாற்றவே மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டம். அதனால் அவர் போகிறார், நான் முடியாதுன்னு ஓடுறார். எங்கே போயிட்டார்? கடவுள் அவரை சிறைப்பிடித்து திமிங்கலத்தினுடைய வாயினுள்ளே அடைத்து விட்டார். அந்த நிகழ்ச்சி மிகவும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. 3 நாட்கள் இருந்து மீண்டும் வந்து தான் அவர் போதனையை துவங்குகிறார். மக்கள் மனம் மாறுகிறார்கள். மக்கள் மனம் மாறியதால் அவர்கள் அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசு சாலமோனையும் யோனாவையும் மேற்கோள் காட்டி அவர்கள் போதித்த பொழுது, சாலமோனையினுடைய ஞானத்தை கண்டு ஷீபா நாட்டு அரசி அவரிடம் வந்து ஞானம் பெற்றாள், மனம் மாறினாள். நினிவே நகர மக்கள் யோனாவின் போதனையை கேட்டு மனம் மாறினார்கள். ஆனால் இத்தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றார்கள். அடையாளம் யார்? இயேசுதான். அவரே வந்துவிட்டார், அவர் நம்மோடு இருக்கின்றார். அவருடைய அடையாளங்கள் தான் நமக்கு மனம் மாற வழிவகுக்கின்றன. அந்த அருள் அடையாளங்கள் யாவை? முதலில் இயேசுவே ஒரு அருள் அடையாளம். அதற்கு ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன். அந்த யோனா 3 நாட்கள் திமிங்கலத்தினுடைய மீன் வயிற்றில் இருந்ததாக விவிலியம் கூறுகிறது. இதை நாம் வாசிக்கின்றோம். ஏரோப்ளேனில் ஒரு சின்ன பாப்பா பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கு. ஏரோப்ளேன் பயணம், ஒரு சிறுமி பைபிள் படிக்குது. பக்கத்தில் இருந்தவர் கடவுளை நம்பாதவர். இந்த பாப்பா கடவுளை நம்பி பைபிள் படிக்குது. அவர் அந்த பாப்பா கிட்ட கேட்குறார், அம்மா நீ என்ன படிக்கிறான்னு கேட்டார். நான் பைபிள் படிக்கிறேன் அப்படின்ச்சு. அதில் இருக்கிறதெல்லாம் நீ நம்புறியான்னு கேட்டார். எஸ் ஐ பிலீவ், எல்லாம் உண்மை, நான் நம்புகிறேன் அப்படின்ச்சு. அவர் கடவுளை நம்பாதவர், கிறித்துவம் பிடிச்சவன் தானே. அதனால் அவன் என்ன கேள்வி கேட்டான், அந்த திமிங்கலத்தினுடைய வாயில் ஒருத்தன் போய் ஒரு 3 நாள் இருந்ததா ஒரு செய்தி இருக்கே, யோனாங்கிறவர், அது உண்மையா அப்படின்னு இந்த பாப்பாக்கிட்ட கேட்குறார். அது சொல்லுது, ஆமாம் அது உண்மை, அவர் இருந்தார். நீ பார்த்தியா? நான் பார்க்கல, ஆனால் பைபிளில் இருக்குல்ல, அது எப்படி நம்புறது? அது பைபிளில் இருக்குது, நான் நம்புகிறேன். அது இல்லை அப்படின்னார். இல்லை, நான் மோட்சத்தில் போய், அந்த பாப்பா சொல்லுது, நான் மோட்சத்துக்கு போனதுக்கப்புறம் யோனாவிட்டே கேட்பேன், நீங்கள் திமிங்கலத்தினுடைய வாயில் இருந்தீர்களா என்று கேட்பேன் அப்படின்னு இந்த பாப்பா சொல்லுது. அதுக்கு அவன் சொல்கிறான், அங்கே நரகத்தில் அவர் இல்லைன்னா. அதுக்கு அந்த பாப்பா சொன்னிச்சு, நீங்கள் கேளுங்க, நீங்கள் ஒரு இடத்துக்கு போவீங்கல்ல, அப்போ அங்கே இருப்பார்ல, அங்கே கேளுங்க. நரகத்துக்கு போவீங்க, நீங்கள் நரகத்தில் கேளுங்கன்னு அர்த்தம். அழகான பதில், அருமையான நிகழ்வு. அது பைபிளில் இருக்குது. அது திமிங்கலத்தில் என்னுடைய வாயில் இருந்ததற்கு ஒரு விளக்கமே சொல்லுகிறார்கள். 100 அடி நீளமுள்ள மீன், 7 அடி வாய் உள்ள மீன்,
14 அடி அறைகள் இருக்கின்றது உள்ளே. அங்கே காற்றும் இருக்கிறது, நீரும் இருக்கிறது. அவன் அந்த மீனுடைய வயிற்றில் இருப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்று கூட சொல்லுகிறார்கள். ஆகவே அந்த இறை வார்த்தை முதல் அடையாளம், பைபிள் முதல் அடையாளம். வார்த்தை மனுவானார், அந்த வார்த்தை நம்மோடு குடிகொண்டார், அவர் நம்மிலே இருக்கின்றார். ஆதியிலே வார்த்தை இருந்தார் என்றுதானே யோனா நற்செய்தி கூறுகிறது. இறை வார்த்தை விவிலியம்தான் முதல் அடையாளம். இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கிறார்கள். ஆதார் கார்டு வச்சிருக்கிறோம், பாஸ்போர்ட் வச்சிருக்கிறோம், எல்லாம் வச்சுங்க. ஆனால் நம்முடைய அடையாளம், முதல் அடையாளம் பைபிள், அந்த இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது உள்ளம் உருகும், மனம் மாறும். இறைவனை காண, இந்த காலத்தை காண, அவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் தியானிக்க அது ஓர் அழைப்பை தரும். ஆகவே விவிலியத்தை வாசிக்கும் பழக்கம் இருக்கின்ற மக்களிடையே மனம் மாறும் பழக்கமும் இருக்கும். விவிலியத்தை வாசிக்க வாசிக்க அந்த மனம் மாறியவர்களில் மிகவும் முக்கியமானவர் புனித அகுஸ்தீனார். ஆண்டவர் பிறந்த 380ஆம் ஆண்டுகளில் நடந்த இந்த உண்மையான நிகழ்வு. அவரும் தப்பறையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் மனம் மாற வேண்டுமென்று அவருடைய தாய் வேண்டிக் கொண்டிருக்கின்றாள். அவர் ஒரு இடத்துல இருக்கும்போது டெல்லே டெல்லே என்று ஒரு செய்தி கேட்கின்றது. எடுத்து வாசி, டேக் அண்ட் ரீட், டேக் அண்ட் ரீட், எடுத்து வாசி, எடுத்து வாசி அப்படின்னு ஒரு செய்தி. எதை? விவிலியத்தை எடுத்தார், வாசித்தார், யோசித்தார், சிந்தித்தார், ஜெபித்தார், மனம் மாறினார். அகுஸ்தீனார் ஒரு பெரிய வல்லுனராக மாறினார். அவருடைய வேத கிரந்தங்கள், அவர் எழுதியிருப்பவைகளை இன்றும் நாம் வாசித்து கொண்டிருக்கின்றோம். மனம் மாறுவதற்கு எடுத்து வாசிக்க வேண்டும். எதை? விவிலியத்தை. அருள் அடையாளம், அடையாளங்களில் மிகச்சிறந்த அருள் அடையாளம் அடுத்தது 7 அருள் அடையாளங்கள் ஆண்டவர் இயேசு விற்று சென்றிருக்கின்றார். அவைகளில் முதலாவது திருப்பலி. அந்த திருப்பலியை தான் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம், கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். திருப்பலி ஓர் அடையாளம், அருளின் அடையாளம். இதை உண்மையிலேயே கலந்து நாம் ஆண்டவரிடம் நெருங்கி வருகின்ற பொழுது மனம் மாறிய மக்கள். எல் சல்வதோர் என்ற ஒரு நாடு, அங்கே ஒரு ஏழை குடும்பம். ஏழை குடும்பத்தில் ஒரு தாய், கணவன் இறந்து விடுகின்றான், அவளுக்கு ஒரு சிறு குழந்தை. ஏழையாக இருப்பதால் அந்த தாய் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும். அந்த பிள்ளைக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு, காய்ச்சல் அடிக்குது, ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. மருத்துவமனைக்கு போகிறதா, கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகிறதா? அருளடையாளம் திருப்பலி. அவள் கோயிலுக்கு போவோம், பிள்ளைக்கு என்ன ஆனாலும் சரி, கையிலையும் காசு இல்லை, கோயிலுக்கு வந்தா பூசைக்கு முன்னாடி பீடத்தில் கொண்டாந்து அந்த சின்ன பாப்பாவை, பையனை போட்டுட்டு அழுவுறா. நீங்கள் தான் குணப்படுத்தணும், என்கிட்ட காசு இல்லை, நான் பூசை பார்க்கணும். போய் பின்னாடி உட்காந்துருச்சு அந்த அம்மா. பூசை எழுந்தேற்றத்தில் அந்த பையன் எந்திரிச்சு நடக்கிறான். அருள் அடையாளம். இதுபோன்று ஆயிரக்கணக்கான அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. திருப்பலி அது ஒரு அடையாளம். பாவ சங்கீர்த்தனம் அது அதையும் ஒரு அற்புதமான ஒரு அடையாளம். இந்த காலத்திற்கான அடையாளங்களை சொல்லுகிறேன், அருள் அடையாளங்கள். இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கிறதே, அடையாளம் எது? பைபிள். எடுத்து வாசிங்க. எடுத்து வாசித்தவர் மாறினார். திருப்பலி கொண்டாடுவோம், மாறுவோம். ஒப்புரவு அருட்சாதனம். அந்த அருட்சாதனம் 17 வயது இளைஞன், அர்ஜென்டினா நாடு, பெர்கோக்லியோ என்ற இளைஞன் பாவசங்கீர்த்தனம் செய்கிறான். மருத்துவத்துறைக்கு படிக்க செல்ல வேண்டியவர் குருவாக மாறுகிறார். அவர்தான் மறைந்த பாப்பரசர் பிரான்சிஸ். அந்த ஒரு பாவ சங்கீர்த்தனம், ஒப்புரவு அருட்சாதனம் அவரை மாற்றியது. குருவானார், ஆயரானார், கர்தினாலானார், பாப்பரசரானார். இன்று நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றார்.
அவர் சொன்னார், தன்னுடைய வாழ்க்கையின் உரையிலே ஒரு முறை சொன்னார், என்னை மாற்றியது ஒரு பாவ சங்கீர்த்தனம். இதுபோன்று எத்தனையோ அற்புதங்கள் 7 அருள் அடையாளங்கள் மூலமாக நடந்து கொண்டே இருக்கிறது அன்பர்களே. அதில் ஒன்றுதான் அந்த ஒப்புரவு அருட்சாதனம். இந்த காலம் தவக்காலம், திருப்பலி காண்போம், ஒப்புரவு அருட்சாதனத்தை கொண்டாடுவோம், மனம் மாறுவோம். ஆமென். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்து கனிவாயிற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்து காயங்கள் ஆற்றிடுவார். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்து கனிவாயிற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்து காயங்கள் ஆற்றிடுவார். உடலும் பொருதியும் பலியும் மலரும் உன்னதனிகள் வாய் மாற்றிடுவார். உடலும் பொருதியும் பலியும் மலரும் உன்னதனிகள் வாய் மாற்றிடுவார். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பழியினை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பழியினை. தேவ நிலையாய் மாற்றிடுமே, தேவ நிலையாய் மாற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் கொடுத்தவற்றையே நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். அதனால் நீர் இவற்றை எங்களுக்கு அருளடையாளமாக மாற்றுவது போல இவை எங்களுக்கு நிலையான அருமருந்தாக விளங்கிடவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளாலும் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு
பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதய தேவனே, என்னில் எழுந்து வா. தெய்வமே, என்னில் எழுந்து வா. உன் உறவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே. உயிரெழுந்து வா, உயிரெழுந்து வா. இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. அனைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாளியலா. அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலா. அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாளழியலா. அறவழியில் நடத்தும் தந்தை அன்பு மறியலா. ஆனால் இயேசுவே, உன் அன்பில் களி உண்டோ. ஆனால் இயேசுவே, உன் அன்பில் களி உண்டோ. எவ்வினிய அன்பில் இருந்து வா. இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. மன்றாடுவோமாக. இறைவா, உம் அருளடையாளங்களால் எங்களுக்கு ஊட்டமளிக்க நீர் தவறுவதில்லை. இவை அளிக்கும் புத்துணர்வு எங்களுக்கு நிலை வாழ்வை வழங்கிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும்.
இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றும் தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Health Velankani. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. கைகாலம் போடுவோம், மகிழ்ந்து கூடுவோம், எக்காலம் ஊதுவோம், புகழ்ந்து பாடுவோம், தினமாலை சூட்டி மங்களங்கள் கூடுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகலே அகலே அருள் நிறையுதம்மா. பூக்கும் நந்தவனம் போலெந்தன் மனம் தினம் அருளால் அருளாலம்மா கொண்டருளா. இறைவன் வாழும் சீயோ நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே,